Hi all, welcome back to a newspaper analysis session. January 29th ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, நிதிஷ் switches sides yet again takes oath at CM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, பீகார் கவர்மெண்ட்டோட சிஎம்மா யார் பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து என்ன பண்ணுறாங்க, பொறுப்பேற்கிறாங்க. பீகார் கவர்னர் தான் என்ன பண்ணார், அதை வந்து நிறைவேற்றி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 2 டெபுட்டி சிஎம்மும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிஜேபி சைடில் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பீகாரோட நியூ சிஎம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெட்ரோ ஃபேஸ் 2 ஒர்க் ஆன் அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் இன் காரிடார் 3 கமென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து மெட்ரோ ஃபேஸ் 2 ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Synchronized bat survey draws to a close in Tamil Nadu அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வைஸாக சிங்க்ரோனைஸ்ட் பேட் சர்வே, ஒரு என்னெல்லாம் இருக்குது பறவைகள் அப்படின்னு சொல்லி அந்த பேர்ட் சர்வேயை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 15 வெட்லேண்ட்ஸ் ஆஃப் சென்னையை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நேற்று வந்து அசஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மைக்ரேட்டரி அண்ட் ரெசிடென்ட் பேர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 9 ஸ்பாட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டேல எப்படி வந்து எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து நியூவாக நமக்கு மைக்ரேட் ஆகிருக்கு, இமிக்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியும். In a first laughing girl spotted in India அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ பேர்ட். ஓகேவா? ஸோ லாஃபிங் கேர்ள் அப்படிங்கிறது இட்ஸ் அ மைக்ரேட்டரி பேர்ட் ஃப்ரம் நார்த் அமெரிக்கா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து எங்கே நம்மளோட இந்தியாவில் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதோட ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு நோ தட் லாஃபிங் கேர்ள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பேர்ட், மைக்ரேட்டரி பேர்ட் ஃப்ரம் நார்த் அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட கண்ட்ரியில் ஸ்பாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Coming to an editorial, first editorial is all talking about the relationship between India and France. ஓகேவா? ஸோ ரிப்பப்ளிக் டேக்கு வந்து நம்மளோட ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் தான் என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. ஸோ அதை ஒட்டி நமக்கும் ஃப்ரான்ஸுக்கும் எப்படிப்பட்ட டைஸ் எல்லாம் இருந்திருக்கு ஃப்ரம் பாஸ்ட், அதை நம்ம எப்படியெல்லாம் சிம்போலிசமாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா, என்டையர் எடிட்டோரியலுமே கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்ட்டில் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்பப்ளிக் டே பரேடை பற்றி என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் எடிட்டோரியல் இஸ் ஆல் அபவுட் தி ICG's ஆர்டர் அபவுட் Israel அண்ட் Gaza. ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் எடிட்டோரியல் யூ கேன் ப்ரிஃபர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நீங்கள் குரூப் டிஸ்கஷன் அல்லது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் கொஸ்டின் இஸ் மெயின்லி ஃபார் யூ. ஆதார் பேஸ்டு பே எ பேட் ஐடியா ஃபார் MGNREGS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் நியூஸ்லையும் பார்த்துருந்தோம், ஆதார் கார்டை வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு ஐடி ப்ரூஃப் ஃபார் சிட்டிசன் ஆர்எல்ஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப் ஃபார் பர்த் டேட்டா வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தோன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது தான் நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை வந்து எடுத்து காமிக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க, ஆதார் கார்டு பேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் கன்சிடரிங் அஸ் அ கீ திங். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? எதுக்கு வந்து இனிஷியலாக அது இம்பார்ட்டண்ட் மேண்டேட்ரி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து லோவாக கருதப்படுது. ஸோ அஸ் அ பேங்கிங் அஸ்பிரண்ட்டாக உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் கொஸ்டின் தட் யூ கேன் ப்ரிப்பேர் ஆன்சர் ஃபார் தட். ஓகேவா? INSAT 3D satellite sent to launch port in Sriharikota.
என்ன அப்படின்னா இஸ்ரோவோட இன்சாட் 3D சேட்டலைட் வந்து என்ன ஆக போகுது, லான்ச் பண்ண போறாங்க சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டருக்கு. அதை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை அனுப்புனதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு, வாட் அபவுட் த சக்ஸஸ் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்சாட் அப்படிங்கிறது என்னன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இட் இஸ் அ மெட்டீரியாலஜிக்கல் சேட்டலைட். ஓகேவா? ஸோ இன்சாட் இஸ் ஆல் அபவுட் த மெட்டீரியாலஜிக்கல் சேட்டலைட். அடுத்து பாருங்க, ஜெர்மனி சீக்ஸ் இன்டர் கவர்மெண்டல் டீல் ஃபார் சப்மரைன்ஸ் வித் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நம்மளோட டிஃபென்ஸும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து ஒரு டீலை முடிக்கிறதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் த இன்டர் கவர்மெண்டல் டீல் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் சப்மரைன்ஸ் வித் இந்தியா அண்ட் ஜெர்மனி. ஓகேவா? நார்த் ஈஸ்ட் டு கெட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தோன்னா நம்மளோட கண்ட்ரியில் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ யூனியன் ஆயுஷ் மினிஸ்டர் வந்து சர்பானந்த சோனோவால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து தே லேட் அவுட் எ ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த ஃபர்ஸ்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் இந்த நார்த் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலுக்கான இனாக்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். So this indicates how we are developing. Okay va? Divyansh win air rifle gold with the world record to boot அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திவ்யான்ஷ் சிங் பன்வர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஷூட்டிங் ஏர் ரைஃபிளில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, கைரோவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் வந்து திவ்யான்ஷ் அப்படிங்கிறவங்க ஏர் ரைஃபிளில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க இன் ஆர்டர் டு பிரேக் தி வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். What are the RBI's guidelines on state guarantees? So if you people are going to attend SBI PO interview, then this section is only for you. Bank guaranteesல வந்து RBI guidelines வந்து எப்படியெல்லாம் இருக்குது, ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கு, guarantees அப்படிங்கிறது என்ன, நம்ம எதை வந்து கேரண்டின்னு சொல்கிறோம், ஸோ அந்த கேரண்டிக்கான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிஸ்க் டிட்டர்மினேஷன்னா என்னது, டிஸ்க்ளோஷர்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நமக்கு இன்டர்வியூக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் அவ்வளோதான். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.